ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். போன வாரம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நோ யுவர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சரிங்களா? அதன்படி மாணவர்கள் தங்களுடைய கேட்டகரி, கட் ஆஃப் மார்க், என்ன கோர்ஸ் வேணும், எந்த ஊரில் வேணும் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தோம். அது ஆக்சுவலாக நேற்று போடுறதா இருந்தேன், பட் நேற்று என்னோடய பர்சனல் ஒர்க் காரணமாக அந்த வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? இது அந்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய மாணவர்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஏன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க், உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் நீங்கள் இந்த மதிப்பெண்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நேரடிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே கமெண்ட் பண்ணாத மாணவர்கள் இந்த வீடியோக்கு கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, நேரடிய வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நவீன் அரியலூர்லேருந்து சொல்லியிருக்காரு. அவருடைய கட் ஆஃப் மதிப்பெண் 183 எதிர்பார்க்குறாரு. சென்னை இல்லைன்னா கோயம்புத்தூரில் சீட் கேட்டிருந்தார். பிசி கம்யூனிட்டி, அவருக்கு ஐடி வேணும்னு கேட்டிருந்தார். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நவீன் என்ன காலேஜ் கிடைக்கும்னா கேசிடி, கவுன்சிலிங் கோட் 2712, சிஐடி சென்னை 1399, பிரின்ஸ் 1414, எஸ்கேசிஇடி ஸ்ரீகிருஷ்ணாவோட ஃபஸ்ட்டு கேம்பஸ் 2718, ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1219. இந்த கல்லூரியிலலாம் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குன்றத நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா திரு ராஜாராம், பிசி 120 மதிப்பெண். அவர் திருச்சி ஜோனில் கேட்டிருக்காரு, ட்ரிபிள்இ கோர்ஸ் கேட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ திருச்சி மட்டும் கேட்டிருக்கனால அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி 3805, அதுக்கப்புறம் இஜிஎஸ் 3806, அடுத்து கிங்ஸ் 3905, செட்டிநாடு 2630. இந்த கல்லூரிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து பரத் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காரு. இவர் பிசி கம்யூனிட்டி 175 மார்க். சென்னை இல்லைன்னா கோயம்புத்தூர் ரீஜியனில் ஐடி கேட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ இவருக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும் அப்படின்னா கேபிஆர் 2764, கற்பகம் 2710, ஆர்எம்கே 1173, லயோலா 1450. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. இது கடந்த 3 வருடங்களில் கட் ஆஃப் மார்க் எப்படி வந்திருக்கோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ சிறு சிறு மாற்றங்கள் இருக்கலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து ஹரிகரன் மதுரையிலேருந்து, இவர் எஸ்சிஏ கம்யூனிட்டி, கட் ஆஃப் மார்க் 128 மார்க் வரும். சைபர் செக்யூரிட்டி கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் எந்த இடத்துலனாலும் சரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எஸ்எனில் 1315 கவுன்சிலிங் கோட். சரிங்களா? எஸ்எஸ்எனில் கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்எனில் என்ன குரூப் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1308 மீனாட்சி சுந்தரராஜன், 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, 2 ஏசிடி, 1211 ஆர்ஏசி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இங்கெல்லாம் சீட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து பிரியதர்ஷன் சென்னையிலேருந்து சொல்லியிருக்காரு. அவருடைய கட் ஆஃப் மார்க் பிசி 182, சென்னையிலே கேட்டிருக்காரு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இல்லை, இவர் எதுவுமே கேட்கல. ஸோ சிஇஜிலேயே உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 1399 சிஐடி, 4 எம்ஐடியில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 1414 பிரின்ஸ், 2 ஏசிடி, 1315 எஸ்எஸ்எனில் மெக்கானிக்கல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா லோக விநாயகம் எம்பிசி 170 மதிப்பெண்கள். இவர் கோயம்புத்தூரில் கேட்டிருக்காரு, சிஎஸ்சி கேட்டிருக்காரு. சரியா? கோயம்புத்தூர் இல்லைன்னா சென்னை, 2 இதில் கேட்டிருக்காரு. ஸோ 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, 1317 சென்ட் ஜோசப், 1304 ஈஸ்வரி, 1112 ஆர்எம்டி, 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 1216 சவிதா. சரியா? ஆக்சுவலாக நான் சென்னையில் கொடுத்துருக்கேன். இவர் கோயம்புத்தூரில் கேட்டிருக்காரா சென்னையில் கேட்டிருக்காரா எனக்கு சரியாக புரியல. சரிங்களா? ஓகே. அடுத்து கவிப்ரியா திருவண்ணாமலை, எம்பிசி கேட்டகரி 180 கட் ஆஃப் மதிப்பெண். சென்னையில்னா கோயம்புத்தூரில் சிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ 1399 சிஐடி சென்னை, 1219 எஸ்விசிஇ, 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், 1450 லோயாலா காலேஜ், 1113 ஆர்எம்கே, 143T ஆர்ஐடி. இந்த கல்லூரிகள்லாம் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா?
அடுத்து ஆரி சங்கர் டூட்டுக்குரியிலேருந்து கேட்டிருக்காரு. பிசிஇ 180 மதிப்பெண் கோயம்புத்தூரில் கேட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு 2006 இந்த கவுன்சிலிங் கோட் கேட்டாலே தெரியும் உங்களுக்கு. பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே சிவில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி 2718 எஸ்கேசிஇடி ஸ்ரீகிருஷ்ணாவோட ஃபஸ்ட்டு கேம்பஸ். 2005 ஜிசிடி. அடுத்து 2712 கேசிடி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்து திவ்யா திருப்பூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பிசி கம்யூனிட்டி 175 மார்க்கு. கோயம்புத்தூரில் சிஎஸ்சிக்கு இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் ரீஜியன். ஸோ 2702 பண்ணாரி அம்மன், 2025 ஆர்இசி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, சாரி கோயம்புத்தூர். அடுத்து 2722 எஸ்கேசிடி ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ். 2711 கொங்கு, 2735 கற்பகம். சரிங்களா? அடுத்தது ஜெஃபியா கன்னியாகுமரியிலேருந்து பிசி 140 சென்னையில் இல்லை கோயம்புத்தூரில் சிஎஸ்சிக்கு இருக்காங்க. ஸோ 1307 ஜெருசேலம், 2744 ஆதித்யா, 1237 வேலம்மாள் சென்னையில் இருக்கக்கூடிய வேலம்மாள், 2755 நேரு, 1140 ஜேபிஆர். இங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கார்த்தி சென்னையிலேருந்து பிசி 178 சென்னை ரீஜனில் இசிஇயில் ட்ரிபிள்இக்கு இருக்காங்க. ஸோ 1399 சிஐடி, 1211 ஆர்இசி, 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 1430 ஆர்ஐடி அதாவது ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1450 லயலா கேம்ப். சரிங்களா? அடுத்து விக்னேஷ் மதுரையிலேருந்து பிசி 170 மதுரை இல்லைன்னா கோயம்புத்தூர் ரீஜனில் மெக்கானிக்கல் கேட்டிருக்காரு. 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 2718 ஸ்ரீகிருஷ்ணா, 2739 ஸ்ரீ ஈஸ்வர், 2764 கேபிஆர், 5901 ஏஜிசிஏடி அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடி, 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சாய் பிரசாத் தேனியிலேருந்து எம்பிசி 170 மதுரை ஜோனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கார். 5986 வேலம்மாள், 4960 மெப்கோ, 5010 ஆர்ஏசி, 5009 ஜேசிஇ தேனி, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி போடி இருக்குல்ல இருக்கு இல்லையா, அதுதான் தேனி மாவட்டத்தில் இருக்குது. 5910 பிஎஸ்சி. சரிங்களா? அடுத்து யோகேஷ் ஈரோடு எம்பிசி 170 கோயம்புத்தூர் ரீஜன் இல்லைனா சென்னை ரீஜனில் ஏஎம்எல்க்கு இருக்கார். ஸோ 2764 கேபிஆர், 1432 ஆர்ஐடி, 2722 ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதாவது செகண்ட் கேம்பஸ், 2739 ஸ்ரீ ஈஸ்வர், 1304 ஈஸ்வரி, 2706 டாக்டர் மகாலிங்கம். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்ரீதர் கோயம்புத்தூரில் 190 கட் ஆஃப். கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி இல்லைன்னா இசி கேட்டிருக்காரு. ஸோ இவருக்கு ஆப்வியஸாக வந்து டாப் டயர் காலேஜஸ் கிடைக்கும். 2006 பிஎஸ்ஜிசிடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2007 சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 2005 ஜிசிடி, 2377 பிஹெச்சி ஐடெக், 2712 கேசிடி. சரிங்களா? அடுத்து 16வது ஸ்டூடெண்ட்டாக கிருத்திகா சென்னையிலேருந்து ஓசி கம்யூனிட்டி 185 சென்னையில் இல்லைனா மதுரை ரீஜியனில் கோயம்புத்தூர் ரீஜியன் 3 ரீஜியனில் இசிஇ ட்ரிபிள்இக்கு இருக்காங்க. ஸோ 1315 எஸ்எஸ்எனில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2377 பிஹெச்சி ஐடெக், 2007 சிஐடி கோயம்புத்தூர், 1399 சிஐடி, 2732 கேசிடி. சரிங்களா? அடுத்து கோகுல் சென்னையிலேருந்து எம்பிசி 175 இவர் சென்னையிலே சிஎஸ்சிக்கு இருக்கார். 1450 லயலா ஐகாம், 1113 ஆர்எம்கே, 143T ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, 1317 சென்ட் ஜோசப். சரிங்களா? அடுத்து 18th பிளேஸில் வந்து ஃபர்ஹத் மனாஸ் அப்படி இருக்கார். அவர் ராமநாதபுரத்தில் பிசிஎம் 170 சென்னை இல்லைனா கோயம்புத்தூரில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறாரு. ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் நல்ல காலேஜஸே உங்கள் மார்க்குக்கு இல்லை, ரொம்ப போரான காலேஜஸ் தான் காமிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நான் அதை இது பண்ணல. அதுக்கு பதிலாக மற்ற கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1211 ஆர்இசி, 1432 ஆர்ஐடி, 2 ஏசிடி, 1317 சென்ட் ஜோசப். இந்த கல்லூரிகள்லாம் உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன கல்லூரிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சில கல்லூரிகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கல்லூரிகளே டாப் காலேஜஸ் சொல்லியிருக்கோம். பட் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த கல்லூரி மட்டும் போடாதீங்க.
இன்னும் டாப்பாக இருக்கக்கூடிய காலேஜஸும் போடுங்க. வேறு என்னென்ன காலேஜ் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜஸும் போடுங்க. அப்போ தான் தெளிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். சரியா? ஓகே, பாய்.